எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ப்ரீமிக்ஸ் சாம்பார் பவுடர், நான் இதுக்கு முன்னாடி வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த பவுடரை வச்சு எப்படி சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் ஒயிட் பம்ப்கின் வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷு கருவேப்பிலை ஆட் பண்ணி இந்த பூசணிக்காய் நல்லா வேகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இந்த பூசணிக்காய் நல்லா வெந்தெடுத்து பாருங்கள். இப்போது நான் இதோட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற இந்த சாம்பார் ப்ரீமிக்ஸ் பவுடரை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை நல்லா லோவாக வச்சுக்கோங்க இந்த ப்ராசஸ் பண்ணும்போது, ஏன்னா டக்குன்னு கட்டி ஆகிடும் இதுக்கப்புறம் நம்மளுக்கு இது பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு. நான் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன் இந்த சாம்பாருக்கு. உங்களுக்கு தண்ணி அளவு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம பெருங்காயத்தூள் வாசனைக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு கொதி விடலாம். இந்த பொடியெல்லாம் நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கோம். ஒரே ஒரு கொதி விட்டுட்டு நம்ம இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம எப்பவும் போல் சாம்பாருக்கு தாளித்து கொட்டுற மாதிரி கடுகு தாளிச்சிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே சாம்பார் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் ரெசிபி வீடியோ என் சேனலில் போய் பாருங்கள். பார்த்துட்டு இந்த மாதிரி சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி கண்டிப்பாக என்னோடய V2 குக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye.